தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை 18. இன்று தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு மகா பெரிவா பரிகாரத்தை பின்வரும் பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் பணப்பிரச்சனைகள் முழுவதுமே தீர்ந்துவிடும். அனைவருக்குமே இந்த பணமானது வேண்டும். அது மட்டுமல்லாமல் பணத்தினால் ஏகப்பட்ட பிரச்சனைகளானது அனைவருக்குமே இருக்கத்தான் செய்யும். அப்படி பணத்தினால் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீருவதற்கு நாம் அதாவது ஏழை கூட பணக்காரனாக மாறலாம் என்பதற்குத்தான் இந்த ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டை யார் செய்ய கூறினார் என்று பார்த்தோம் என்றால், காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரியவா அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அவர் நடமாடும் தெய்வமாக இருந்து காஞ்சிபுரத்தில் அவரது பக்தர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அதாவது ஏகப்பட்ட வழிபாடுகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் அவர் அளித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தையின்மை, திருமண தடை, அது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனைகள், எல்லாவித பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அவர் ஒரு தீர்வை கூறிக்கொண்டுதான் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் கோரிய அனைத்து வித எல்லாவித வீடியோக்களையுமே தொடர்ந்து நமது சேனல்ல நம்ம பதிவிட்டு கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதனையும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதில் அளிக்கிறேன். அதாவது முதலாவதாக நான் பார்த்துவிடும் ஏழையும் பணக்காரனாக மாறுவதற்கும், அது மட்டுமல்லாமல் பணத்தினால் கஷ்டப்படுபவர்களுக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் நடப்பதற்கு. பண கஷ்டமே எனக்கு இனி என் வாழ்க்கையிலே இருக்கவே கூடாது, கடன் பிரச்சனையும் இருக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் அனைவருமே இந்த ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இதனால் பண கஷ்டம் உங்களுக்கு இல்லாமல் போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. பண கஷ்டம் தீர்வதற்கும் பணம் நம்மளை தேடி வருவதற்கும் முக்கியமான ஒரு பொருளாக விளங்கக்கூடியதுதான் வசம்பு. இந்த ஒரு வசம்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வசம்பு வைத்திருப்பவன் அவனிடம் பணமானது எப்பொழுதுமே ஈர்க்கப்படுமாங்க. எனவே நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, நீங்கள் உங்களது மணிப்பரிசில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கும் பொழுதோ, அல்லது நீங்கள் எங்கெல்லாம் பணத்தை வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் ஒரு வசம்பை நீங்கள் வைத்து விடுங்கள். அந்த ஒரு வசம்பை வெறும் வசம்பை மட்டும் வைக்காமல் அதன் மேல் சந்தனம், குங்குமம் போன்றவை எல்லாம் வைத்து அதை உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து உங்களது இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அவர்களை உங்களது முழு மனதுடன் நினைத்து வீட்டில் விளக்கை ஏற்றி அவர்களுக்குரிய மந்திரங்களை கூறி, இந்த பண கஷ்டமானது எனக்கு இனிமேல் என் வாழ்க்கையிலும் சரி எனது குடும்பத்திற்கும் வரவே கூடாது என்பது போல் நீங்கள் கூறிவிட்டு இந்த ஒரு வசம்பை வைத்து நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணுமாங்க. அப்படி இந்த வழிபாட்டை நீங்க பண்ணிட்டு அந்த வசம்பை நீங்க எங்கெங்கெல்லாம் நகையிலும் சரி, அது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் பணங்கள் வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்த ஒரு வசம்பை நீங்கள் வைத்து விடுங்கள். முக்கியமாக நீங்கள் வெளியில் எங்கு செல்ல போதும் சரி, உங்களது மணி பர்ஸ் இருந்திருந்தால் அதற்குள்ளும் ஒரு வசம்பை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பணத்தை வேறு யாருக்காவது கடன் வாங்கியவர்களுக்கோ அல்லது வேறு ஏதாவது பொருள் வாங்கியவர்களுக்கோ நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களது முழு மனதுடன் இப்படி நினைத்து கொண்டு அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமாங்க. முதலாவதாக வசம்பை தொட்டுவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டுமாம். அப்படி பணத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்களது முழு மனதுடன் என்ன நினைக்க வேண்டும் என்றால், இந்த பணமானது இந்த வழியில் எனக்கு செல்கிறது, இது மட்டுமல்லாமல் இந்த பணமானது வேறு ஏதாவது ஒரு முறையின் மூலம் எனக்கே திருப்பி அதாவது வந்துவிட வேண்டும் என்பது போலவும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டுமாங்க. அதற்கு அப்புறமாக வசமுடன் நீங்கள் இந்த ஒரு பொருளை சேர்த்து வைத்து உங்களது வீட்டு பீரோவில் வைத்து விட வேண்டுமாங்க. இதை நீங்கள் 21 நாட்கள் செய்ய வேண்டுமாம். வசமுடன் எலுமிச்சை பழம் இருக்கிறது அல்லவா, அந்த எலுமிச்சம் பழத்தை கோவிலுக்கு சென்று எந்த சாமியாக இருந்தாலும் சரி, அந்த சாமியின் பாதத்தில் வைத்து நன்றாக சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு உங்களுக்கு பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணம் வேண்டும் என்றாலும் சரி, முழு மனதுடன் அதனை நீங்கள் நினைத்து கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டுமாங்க. அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், அந்த எலுமிச்சம் பழத்தையும் அது மட்டுமல்லாமல் அந்த வசம்பையும் வைத்து நீங்கள் சாமி பாதத்திற்கு அடியில் வைத்து வணங்கி கொள்ள வேண்டுமாங்க. வணங்கி கொண்டு உங்களது வீட்டிற்கு வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கை ஏற்றிவிட்டு பணத்தை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அவர்களை முழு மனதுடன் நினைத்து அவர்களுக்குரிய மந்திரங்களை கூறி விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக வசம்பை ஒரு கையிலும் எலுமிச்சம் பழத்தை மற்றொரு கையிலும் வைத்துவிட்டு உங்களுக்கு என்ன பண பிரச்சனையோ அதை உங்களது குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நீங்கள் கூறி சண்டையிட வேண்டுமாம். அப்படி சண்டையிட்டு அதற்கு அப்புறமாக ஒரு மஞ்சள் துணியோ அல்லது சிவப்பு கலர் துணியோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு அதனுள் இந்த
அதாவது வசம்பையும் அதற்கு அப்புறமாக கோவிலில் இருந்து எடுத்து வந்த அந்த எலுமிச்சை பழம் இருக்கிறது அல்லவா, அந்த எலுமிச்சை பழத்தையும் அதனுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். சேர்த்து வைத்து அதனை நீங்கள் கட்டி கொள்ள வேண்டும். கட்டி கொண்டு உங்களது வீட்டு பீரோவிலோ அல்லது மற்ற எந்த இடத்தில் பணமானது அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் இந்த ஒரு மூட்டையை நீங்கள் வைத்து விட வேண்டும். இந்த ஒரு மூட்டையை முக்கியமாக நீங்கள் 21 நாட்கள் வரை வைத்திருந்தால் மிகவும் நல்லது. 21 நாட்களுக்கு அப்புறமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், அந்த மூட்டையை அப்படியே வெளியே எடுத்து உங்களது வீட்டில் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ விளக்கை ஏற்றிக் கொள்ளுங்கள். அப்படி விளக்கை ஏற்றிக்கொண்டு வீட்டு பூஜை அறையின் முன்பு இந்த ஒரு மூட்டையை வைத்துவிட்டு எலுமிச்சை பழத்தையும் அந்த வசம்பையும் வெளியே எடுத்து விடுங்கள். எடுத்துவிட்டு அதற்கு அப்புறமாக எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் இன்றிலிருந்து எனக்கு வரவே கூடாது என்பது போல நீங்கள் நினைத்து கொண்டு அந்த வசம்பை உங்களது பீரோவுக்குள்ளேயே நீங்கள் வைத்து விடுங்கள். அந்த ஒரு துணியையும் அதற்கு அப்புறமாக அதனுடன் எலுமிச்சை பழம் இருந்தது அல்லவா, அந்த இரண்டையுமே சேர்த்து யாரும் நடக்கக்கூடாத இடங்களிலோ அல்லது தண்ணீர் ஓடுகின்ற தண்ணீரிலோ கிணற்றிலோ அங்கு சென்று நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி எறிந்து விட வேண்டுமாங்க. அப்படி எறிந்து விட்டதுக்கு பிறகு அந்த எலுமிச்சை பழம் எங்கே போகிறது என்று பார்க்கிறது அந்த அந்த தேவையில்லாத வேலைகளை நாம் செய்யக்கூடாதாங்க. அப்படி செஞ்சா நம்ம இத்தனை நாள் இந்த 24 நாட்கள் இந்த பலனை வழிபாடு செய்வதற்கான எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போய்விடுமோ. அது மட்டுமல்லாமல் பீரோவிற்குள் நாம் 21 நாட்கள் அந்த எலுமிச்சம் பழத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த மூட்டையை வைத்திருப்போம் அல்லவா, அதனுக்கு சாம்பிராணி புகை உங்களது வீட்டில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அதாவது விளக்கேற்றும் பொழுது உங்களது சாமி படங்கள் இருக்கும் அல்லவா, சாமி படங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த சாம்பிராணி புகையை காட்டுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களது அதாவது பீரோவுக்குள் இருக்கின்ற இந்த எலுமிச்சை பழமும் வசமும் சேர்ந்த மூட்டைக்கும் நீங்கள் அந்த சாம்பிராணி புகையை காட்ட வேண்டுமாங்க. இப்படி காட்டி நீங்கள் வழிபடுவதனால் இங்கே பெரிய நன்மைகளானது உங்களது வாழ்க்கையில் நடைபெறுமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்து வாருங்கள். ஏழையும் பணக்காரன் ஆகுவதற்கும் கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகளானது நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாரேனும் இதை போன்று பண கஷ்டத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இதனை கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும்.